ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 15 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் இவ்வளோ வேண்டான்னா நீங்கள் 5 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தள்ளி நின்று வறுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 30 செகண்டுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்க எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்து 4 பூண்டு பல்லையும் இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து வச்சோம் இல்லையா அந்த கடுகு உளுந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார சாரமான பொட்டுக்கடலை சட்னி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.